வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்டு இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. தம்பி பாருப்பா, ஒரே வெயில், மழை பெய்தா ஒரே மழையா இருக்கு, குளிரா இருக்குன்னு சொல்றோம். பகல் வேளையில பார்த்தா பயங்கர வெயில். இன்னைக்கெல்லாம் செம்ம வெயிலுப்பா. காலையில 11 மணிக்கெல்லாம் ரோட்ல நடக்க முடியல. இப்போ மணி 12 தாண்டியாச்சு. சரி, கொஞ்சம் நம்ம இந்த நிழல்ல ஒதுங்கிக்கிட்டு அப்படியே 2 பழத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். எப்படினாலும் வீடு போறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். வாப்பா வா, அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுவோம். ஏக்கா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கக்கா. தம்பி, கடை அங்கே இருக்கு, நீ இங்க வான்னு சொல்ற? முதல்ல வாங்க, அப்புறம் சொல்றத கேளுங்கக்கா. ஏன் தம்பி, அந்த இடத்துல பழம் சாப்பிட்டான்னா நல்ல திராணிப்பா, அழகழகா கிடக்கு பழம், நல்ல பழுத்து வேற இருக்கு. 2 பழத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம்ல? அக்கா பார்க்குறதுக்கு அழகா நல்ல திராணிப்பாக தான் அக்கா இருக்குது. ஆனால் அவங்க எந்த ரசாயன முறையில் அவங்க விவசாயங்கள் செய்து அந்த பழங்களை பண்ணி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாதாக்கா. இப்போ சில விவசாயிகள் அதிக அளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கிறதாகட்டும், அதே போல் உரங்கள் கொடுக்குறத முழுக்க முழுக்க ரசாயன உரங்களில் போட்டு நிறைய விவசாயிகள் பண்ணுறாங்கக்கா. நம்ம என்னத்துக்கு அந்த பழங்களை சாப்பிட்றோம்? இயற்கை முறையில் சாகுபடி செய்தால் நமக்கு உடல் கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கு இல்லையாக்கா இந்த டைமில்? நீ சொல்றது கரெக்டு தான் தம்பி. கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் இயற்கை விவசாயத்தில் மாறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பாரு, இன்னும் விவசாயிகள் செயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொல்ற மாதிரி இயற்கை முறையில் யாருப்பா இப்போ விவசாயம் பண்றா? அக்கா பண்ணுறவங்க இருக்காங்கக்கா. சில இடங்களில் பார்க்கும்போது முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஏன்னு தெரியுமா? அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் அவங்களுடைய மன நிம்மதிக்கும் வேண்டி அவங்க இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்கக்கா. கண்டிப்பாக இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களா கையெடுத்து கும்பிடணும்ப்பா. ஏன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமில்லப்பா. செயற்கை உரங்களால் விளைவிக்கப்படக்கூடிய பழங்களோ காய்கறிகளோ கீரைகளோ ஆகட்டும், அதை நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு நமக்கு குறையுது அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் நிற்கும் போது தான்ப்பா தெரியுது. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் அது உண்மைதாக்கா. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ரசாயன உரங்கள் போட்ட பழங்களை சாப்பிட்றதாக்கா முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஆமா தம்பி, நீ சொல்ற மாதிரி இயற்கை முறையில் இப்போ யாருப்பா விவசாயம் பண்றா? யாரு அந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா? அக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விவசாயிகள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்கக்கா. அப்படியே தம்பி, யாருப்பா இயற்கை முறையில் விவசாயம் பண்றது? எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காங்கக்கா. நட்டாலத்தை சார்ந்த PN ஜெயக்குமார். அவங்க ஓ, இப்படியும் நிறைய விவசாயிகள் இருக்காங்க போல இருக்கு. சரிப்பா, அவரை உனக்கு எப்படி தெரியும்? அவரு என்ன மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கலான்னா என்னப்பா செய்யணும்? அக்கா, இன்னைக்கு இரவு 7:30 நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் கேளுங்கக்கா. அவங்க மனித ஆரோக்கியத்திற்கு இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறத கேளுங்கக்கா. கண்டிப்பாக கேட்குறேன் தம்பி. இன்னைக்கு தம்பியை பார்த்தது ஒரு நல்ல விஷயமாச்சு. ஏன்னா இயற்கை முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளாக நாம் ஆதரவு தெரிவிக்கணும். அதே மாதிரி நாமும் அவங்கள ஊக்குவிக்கணும். நம்மளும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ண முன் வரணும். கண்டிப்பாக்கா, அப்படி பண்ணால் தான் நம்மளும் உடல் ஆரோக்கியம் மட்டும் வாழ முடியும் இல்லையாக்கா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வருடத்து அனுபவம் இருக்கும்? ஒரு 45-50 வருஷம் அனுபவம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 45-50 ஆண்டுகள் விவசாயத்தில் அனுபவம் இருக்குது. ஏதோ படிச்சிருக்கீங்க? நான் MSc படிச்சிருக்கிறேன். பிறகு PhD வாங்கியிருக்கிறேன் இயற்கை விவசாயத்தில். வேலைகள் அந்த மாதிரி பார்த்தீங்களா? வேலைகள் பார்த்தேன். டீச்சராக இருந்து ஒரு ஆஃபீஸராக போயிட்டேன். ஹெட் மாஸ்டர் ஆஃபீஸராக போயிட்டேன். அரசு துறையில் வேலைகள் பார்த்தீங்க. எந்த ஆண்டில் ஓய்வு பெற்றீங்க? 2011 ஆண்டுலேருந்து விருப்ப ஓய்வில் வந்தேன். 2011 விருப்ப ஓய்வில் வந்துட்டீங்க. சரி, எந்தெந்த மாவட்டத்தில் வேலை பார்த்தீங்க? நான் திருச்சி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், ஒரு 17 மாவட்டங்களில் வேலை பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 17 மாவட்டங்களில் வேலை பார்த்தீங்க. சரி, இப்போ இந்த விவசாயத்தில் ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? விவசாயத்தில் ஆர்வத்துக்கு என்னென்னா, எனக்கு பாட்டி ஒரு 80 வயதானாலும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமே போனது கிடையாது. கண் பார்வை இருந்தது, நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவங்க அவங்களா சமைச்சு
விளையக்கூடிய அந்த காய்கறிகள் அந்த இதுகளை வச்சு தான் அவங்க சாப்பிட்டு வந்தாங்க. எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நிறைய ஏக்கர் சொத்துகள் உண்டு. அதனால் நான் விவசாயிகளுக்கு நாங்கள் பாட்டம் கொடுத்துருந்தோம். அவங்க எல்லாம் விவசாயம் பண்ணக்கூடியது, அவங்க கூட எல்லாம் போகிறது, அவங்க விவசாயம் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்து அதில் எனக்கு வந்து விவசாயத்துக்கு மேலே வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் வந்தது. இப்போ பார்க்கும்போது விவசாயத்தில் மேலே வந்து கொஞ்சம் ஆர்வம் வந்துன்னு சொல்லலாம். ஆர்வம் வந்தது. அடுத்து இயற்கை விவசாயத்தினால அது எனக்கும் வந்து என்னென்னா சுகர் பிரச்சனை எனக்கு இருந்தது. பிறகு வந்து என்னென்னு கேட்டால் நான் பிறகு உணவை மாற்றினேன். நவதானியங்கள் வந்து காலையிலையும் சாயங்காலம் நவதானியங்களில் தான் நான் வந்து டிஃபன் சாப்பிட்றது. மத்தியானம் மட்டும்தான் சாப்பாடு, சோறு சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு எனக்கு இப்போ 400 சில்லறை இருந்த சுகர் வந்து இப்போ 115க்கு வந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்க காலங்கள்லன்னு பார்க்கும்போது அப்போவுமே வந்து உங்களுக்கு விவசாயத்தில் வந்து ஆர்வம் இருந்து? ஆமாம், அப்போவுமே எனக்கு விவசாயத்தில் வந்து இந்த மனித ஆரோக்கியத்தை கணக்கு பண்ணி என்ன அதுக்கு மேலே எனக்கு ஒரு விவசாயத்துக்கு மேலே ஒரு ஆர்வம் வந்தது. அது ஒரு பணி விருப்ப ஓய்வுக்கு பிறகு வந்து முழு நேர விவசாயத்தில் வந்து ஈடுபட காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம். இப்போ உங்கள் நிலத்துலன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பயிர்கள் போட்டிருக்கீங்க? நான் வாழை ஒரு 3-4 சைஸ் வாழை போட்டிருக்கிறேன். ஏத்த வாழை, செந்துளம் வாழை, அப்படி 3-4 சைஸ் வாழை போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து இஞ்சி, பாரம்பரிய விதை இஞ்சி, சேனை, சேம்பு, சிறுகிழங்கு, இப்படிப்பட்ட கிழங்கு வகைகள் கொஞ்சம் 4-5 வெரைட்டிஸாக போட்டிருக்கிறேன். அந்த இது இயற்கை மாட்டு சாணி அந்த இதுகளை வச்சு இது பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு 2-3 ரக வாழை சாகுபடி செய்றீங்க. அதேபோல் வந்து நாட்டு இஞ்சியும் சாகுபடி செய்றீங்க. அதுபோல் வந்து கிழங்கு வகைகள்னு பார்க்கும்போது கூவக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, இந்த மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி வந்து சாகுபடி செய்றீங்க. இந்த வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி வாழைகள் போட்டிருக்கீங்க? ஏத்த வாழை, செந்துளம் வாழை, பாளையங்கொட்டை, இப்படி ஒரு 3-4 சைஸ் வாழை போட்டிருக்கிறேன். சரி, இதனுடைய கன்று தேர்வை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து வாங்குனீங்க ஆரம்பத்தில்? நான் இயற்கை பாரம்பரிய விதைகள் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த இடங்கள்லேருந்து எங்கள் தெரிஞ்ச இடங்கள்லேருந்து போய் வாங்கினேன். இஞ்சியை பொறுத்தவரையில் இங்கே கிடைக்கல. அப்புறம் கேரளாவிலேருந்து எனக்கு வந்து கிடைச்சது. அப்புறம் அதை கொண்டு வந்து நான் இங்கே வந்து இஞ்சி போட்டேன். நீங்கள் வந்து முழுக்க வந்து இந்த இயற்கை முறையில் தான் வந்து விவசாயங்கள் செய்கிறீங்க? பாரம்பரிய விதைகள் இயற்கை முறையில், ஹைபிரிட் வெரைட்டி பண்ணுறது கிடையாது. அது எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறீங்க? அது அப்பப்போ ஒவ்வொரு ரேட்டுகள் வித்தியாசப்படும். அந்தந்த அப்பப்போ இருக்கிற ரேட்டுக்கு வாங்குவேன். இப்போ ஒரு தாய் வாழைன்னு பார்க்கும்போது அந்த கொலை அறுவடை முடிஞ்ச பிறகு அதுலேருந்து பக்க கன்றுகள் இருக்கும். எத்தனை கன்றுகள் வந்து நீங்கள் வந்து அதை தேர்வு செய்து எடுக்கிறீங்க? நான் வந்து ஏத்தன் வந்து இந்த இடம் ஒரு 180 ஏத்தன் வச்சுருக்கிறேன். செந்தளம் வந்து ஒரு 40 வச்சுருக்கிறேன். அப்புறம் வேறு மற்ற இதுகளெல்லாம் ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு 400 வாழைக்கிட்ட நான் வச்சுருக்கிறேன். இது இஞ்சி கூட சொன்னீங்க. இப்போ பாரம்பரிய விதையிலேருந்து இஞ்சி தேர்வுன்னு அந்த இஞ்சியை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் கேரளா மாநிலத்திலேருந்து வாங்கினீங்கன்னு சொன்னீங்க. அப்படி வாங்கும்போது அந்த இஞ்சி வந்து ஆரம்பத்தில் அந்த விதைக்காக எவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க? நான் விதைக்காக மொத்தம் வந்து ஒரு 3 கிலோ வாங்கினேன். வாங்கி வந்து இங்கே நட்டுட்டு அதை பார்த்ததில் ரொம்ப நல்லா இதாக இருந்தது. இஞ்சி சின்ன இதாக இருந்தது. அதனால் பல ஆட்களுக்கு வந்து காய்ச்சல் ஒரு மாதிரிப்பட்ட இதுகள் வந்து சாப்பிட்ட பிறகு அது வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு அது குணாச்சது. குணானதுக்கப்புறம் அதுக்கு மேலே மக்களுக்கு மேலேயும் கொஞ்சம் ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு எண்ணிக்கை அதிகரித்து நான் இப்போ ஒரு 10-25 சென்டில் அது போட்டுறேன். சரி, அது இந்த இஞ்சி நடவு முறையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எப்படி நடவு செய்ய வேண்டியிருக்கு? அந்த நிலத்தை வந்து நம்ம எப்படி அதை சமன்படுத்தணும்? அதுக்கு முதல்ல வந்து என்னென்னு கேட்டால் நான் இலைகள், பிறகு மற்ற நம்ம வேஸ்ட்டு கழிவு பொருட்கள் அந்த இதுகளை எல்லாம் போட்டு இது பண்ணக்கூடிய இலைகளெல்லாம் போடக்கூடியும் அது என்ன செய்யணும்னா வந்து மண் வந்து கொஞ்சம் நைஸ் ஆகும். அப்போ அந்த வேறு காய்கள் எல்லாம் ரொம்ப நல்ல இதாகும். அதனால் அதிகம் வந்து வேஸ்ட்டான இலைகள், இலைத்தலைகள், அது வேஸ்ட்டான இருக்கக்கூடிய அவ்வளவும் நான் வந்து என்னென்னா அதில் போட்டு இது பண்ணக்கூடியும் அது வந்து மண் வந்து என்னன்னா ரொம்ப இலகி கொடுக்கும். அப்போ அதுக்கு வேரெல்லாம் வந்து என்னென்னாட்டா ஈஸியாக போகும். அந்த கிழங்குகளுடைய எடை வந்து அதிகரிக்கும். அதனால் அந்த விதத்தில் நான் பண்ணுறது உண்டு. சரி, இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் வந்து வேலை பார்க்கும்போது கூட வந்து நீங்கள் அந்த நிலத்தை வந்து குத்தகை கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க. அப்போ குத்தகை கொடுக்கும்போன்னு பார்க்கும்போது மற்ற விவசாயிகள் வந்து ரசாயன உரங்கள் போட்டுருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதை வந்து அந்த நிலத்தை வந்து எப்படி அந்த இயற்கை முறையில் அதை சமன்படுத்துனீங்க? அதுக்கப்புறம் 3-4-5 தடவை இந்த இதுகள் தான் இந்த இதுகளை போட்டு தான் இலைகள், பிறகு நம்ம கழிவுப் பொருட்கள், அந்த கழிவுப் பொருட்கள் வந்து மற்றபடி இருக்கக்கூடியமே அது வந்து நமக்கு நோய் உண்டாக்கக்கூடிய பல கிருமிகளை உருவாகும். அது இங்கே இது பண்ணியாச்சுன்னா மண்ணை வந்து நல்லாக்குது. மண்ணை நல்லாக்கி நமக்கு வந்து அதில் நடக்கூடிய மண் வந்து கட்டித்தன்மையிலேருந்து கொஞ்சம் நைசுத்தன்மையாக மாறுது. அப்போ அதுக்கு இந்த தாவரங்களுடைய வேர்கள் போகிறதுக்கு, அந்த கிழங்குகள் எல்லாம் இது பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து ஒரு இது கிடைக்குது. அது அதனால் நமக்கு அது அதிகமான இடம் கிடைக்குது, நல்ல வெயிட்டில் கிடைக்குது. அப்போ இஞ்சி அந்த நடவு முறைன்னு பார்க்கும்போது எவ்வளோ இடைவெளி கொடுத்து ஒவ்வொரு இஞ்சி அந்த விதைகள்? நான் இஞ்சி 1.5 அடி போடுவேன். ஒரு இஞ்சிக்கு 2 இஞ்சிக்கு இடைவெளி 1.5 அடி போட்டிருக்கேன். இப்போ அந்த இஞ்சி பலன் எடுக்கன்னு பார்க்கும்போது எத்தனை மாதங்கள் வரை ஆகும்? அது 10 மாதத்திட்ட வருது. 8 to 10 மாதம் வரை வருது. எந்த காலகட்டத்தில் அந்த இஞ்சி சாகுபடி செய்றீங்க? இப்போ வந்து பங்குனி மாதம்
பங்குனி மாதத்தில் பங்குனி மழை வந்ததுக்கு பிறகு என்னென்னா போட்டுட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு அப்படியே வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து நல்ல மழையெல்லாம் பெய்யதில் அது வந்து நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் அது வளர்ந்து நல்ல இதாக கிடைக்கும். இப்போ ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது நம்ம அந்த சில விவசாயிகள் வந்து அந்த சாணி பால் வந்து முக்கிய நடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்களா இல்லை வந்து நீங்கள் சாணி நான் வந்து அந்த இஞ்சியை எடுத்துக்கொண்டு வந்து சாணி பாலில் வச்சு ஒரு 2-3 நாள் வைக்க குடிச்சேன். அது கொஞ்சம் ஒரு இதாகுது. அதுக்கப்புறம் அதை சாணி பால் வச்சு தான் நான் நடுறது. வச்சுட்டு அதை எடுத்து நடுறது 1.5 அடி இடைவெளி. அதுக்கு மேலே வந்து நம்ம நிழலுக்காக வந்து ஏதாவது போட வேண்டி இருக்குமா? ஆமாம், நிழலுக்காக நான் போடுவேன். அந்த தென்னை இலை, பிறகு கமுகில் உள்ள அந்த இலைகள், அந்த இதுகளை எல்லாம் போடுறது உண்டு. பிறகு இலை சருகுகள் அது இதெல்லாம் போடுறது உண்டு. அது கண்டிப்பாக போடணும். இதுக்கு வந்து இஞ்சிக்கு அது போடணும். இப்போ அது முளை வந்துட்டு அது பலன் எடுக்குமா கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் 8 to 10 மாதம் வரை ஆகுது. அதுக்கு இடையில வந்து நீங்கள் உரங்கள் அந்த மாதிரி கொடுக்கீங்களா? ஆமாம், அது வந்து அதுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து அதை கணக்கு பண்ணி அந்த சாணி மற்ற இதுகள் எல்லாம் போட்டது அது கணக்கு பண்ணி நம்ம போட்டு அப்போ அதுவும் வந்து ஈக்குவலாக வருது. இஞ்சிக்கு தண்ணி எவ்வளவு போடுறோமோ அந்த அளவு நல்லது. தண்ணி அதிகம் விடணும். இதே இது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இந்த கிழங்கு வகைகள் சாகுபடி செய்றீங்க, ஒரு 3-4 வகை கிழங்குகள். அந்த கிழங்கை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து அது வந்து இந்த மாதிரி கிழங்குகள் வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க. கிழங்கு, சேனக்கிழங்கு, கூவக்கிழங்கு, இந்த கிழங்குகள் எல்லாம் நான் வந்து இது பண்ணுறது உண்டு. தனியாக சேனக்கிழங்கு நம்ம சாப்பிடலாம், மற்றபடி கூட்டாக வச்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ வந்து என்னதான் பயிர் செய்தாலும் வந்து அதில் வந்து நோய்கள் தாக்குது, பூச்சிகள் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இயற்கை முறையில் அந்த சாகுபடி செய்யும்போது அந்த பூச்சிகளை வந்து நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துறீங்க? இப்போ நான் இயற்கை முறையில் நம்ம இது பண்ணக்கூடிய சமயத்தில் என்னென்னு கேட்டால், இந்த இயற்கை முறையில் வைக்கிறது இந்த பறவைகள் வந்து வருது. பறவைகள், பிறகு தவளைகள், இதெல்லாம் வந்து அந்த இயற்கை முறையில் வார சமயம் அதுகளும் வந்து என்னன்னா அதுகளுக்கு எண்ணிக்கையும் வருது. அவைகளுக்கு தாவரங்களுக்கு நோய் உருவாக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிடக்கூடியதான் அதுகளுக்கு இது. இப்போ பறவைகள் எல்லாம் வந்து பல பூச்சிகள், பல இதுகளை தாவரங்களுக்கு நோய் உருவாக்கக்கூடிய இவைகளை சாப்பிடக்கூடியதான் பறவைகளுக்கு உணவு. அது சாப்பிட்டுட்டு போயிடுது. சாப்பிட்டு அதனால நமக்கு பறவைகள் வர்றதுனால நமக்கு பாதிப்பு கிடையாது. ஆனால் அது நமக்கு தாவரங்களை நோய் தாவரங்களை அழிக்கக்கூடிய பூச்சிகளை வந்து என்ன செய்யுதுன்னா அது சாப்பிடுது. அவைகளை நம்ம பாதுகாக்க வேண்டும். அப்போ வந்து என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது தீமை செய்யும் பூச்சிகளை வந்து இந்த மாதிரி பறவைகள் வந்து சாப்பிடுறதுனால வந்து அந்த நோய் வராமல் இருந்து பாதுகாக்கலாம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இயற்கை முறையில் இந்த சாணி உரங்கள் கூட கொடுத்து பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. உங்கள்கிட்ட பசுமாடு இருக்கா? பசுமாடு இருக்குது. நாட்டு பசு ஒன்று வச்சுருக்கிறேன். அது பால் கிடைக்குது. ஒரு 5 லிட்டர் கிட்ட பால் கிடைக்குது. இந்த பாலும் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்ல இதாக இருக்குது. சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து இயற்கை முறையில் வந்து இந்த மாதிரி சாகுபடி செய்யும்போது அதனுடைய பழத்தினுடைய சுவையாகட்டும், அதே போல் கிழங்கினுடைய சுவையாகட்டும் எப்படி இருக்குது? சுவையெல்லாம் வந்து நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ பழங்கள் வந்து என்னென்னு கேட்டால், நம்ம செயற்கை உரங்கள் போட்டு வரக்கூடிய பழங்கள் வந்து பழுத்தாச்சுன்னா 2 நாளையில் என்ன அழுகிடுது. இதெல்லாம் 1 வாரம் 2 வாரம் ஆனால் கூட என்னன்னா தோல் இது பண்ணாலும் பழம் வந்து அழுக மாட்டேங்குது. நல்ல தெளிவாக இருக்குது. தோல் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் நல்லா இருக்குது. மற்றது 2-3 நாளையில் என்னன்னா பழுத்த உடனே அது அழுகுது. இது வந்து என்னன்னா பழுத்தாலும் 8-10 நாள் வந்து என்னன்னா அழுகாமல் இருக்குது. அதுதான் இதுக்குள்ள ஒரு செயற்கையான உரம் போடுறதுனால இயற்கை உரம் போடுறதுக்குள்ள வித்தியாசம் அதுதான். சரி, இப்போ ஒரு காலத்தில் பார்க்கும்போது வந்து அதிக அளவில் வந்து இயற்கை முறையில் தான் வந்து விவசாயம் செய்து வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து மனிதர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மனுஷர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. மலைவாழ் மக்கள் எல்லாம் வந்தாங்கன்னா ஏதேசம் அங்கே இயற்கை விவசாயம் தான். அந்த செயற்கையான உரங்கள் இதெல்லாம் அவங்க பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் இந்த மலைவாழ் மக்கள் அந்த இதுகளை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு நோய்கள் இல்லை, நோய்களே கம்மி. அவங்க உடம்பை செக் பண்ணி பார்த்தா அவங்க உடம்புக்கு தேவையான எல்லா பொருளும் உடம்புல இருக்கும். அவங்க பிளட்டை செக் பண்ணால் பிளட்டில் என்னெல்லாம் பொருள் இருக்கணுமோ அது இருக்கும். ஆனால் நம்ம செயற்கை உரங்களை போட்டு பண்ணக்கூடிய நம்ம பிளட்டை செக் பண்ணி பார்த்தா தேவையான பொருள் இருக்காது, தேவையற்ற பொருள்கள் இருக்கும். அப்போ தேவையற்ற பொருள்கள் இருக்கிறதா நமக்கு என்னென்னா நோய்களை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால தான் செயற்கை உணவுலேருந்து நம்ம இயற்கை உணவுக்கு நம்ம போகிறது வந்து நமக்கு ஆரோக்கியத்தை வந்து இதாகுது. சரி, எந்த மாதிரி இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம எந்தெந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கோம்? இயற்கை விவசாயத்துக்கு நம்ம இயற்கையான முறையில் நமக்கு வந்து கழிவு பொருள்களை வந்து இது பண்ணி நாட்டு பசுடைய சாணி, மூத்திரம் இவைகளை போட குடிக்குமே அதே வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா நம்ம அதுகளுக்கு தேவையான உரமாக மாறிடுது. அப்போ இதைகளை போட குடிக்குமே என்னென்னா மண்ணில் ஒருபடி மண்ணை எடுத்தாச்சுன்னா கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் அதில் இருக்குது. இப்போ இந்த செயற்கை உரங்கள் போடக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போகுது. நுண்ணுயிர்கள் மண் மலட்டுத்தன்மை ஆகுது. அப்போ மண் வந்து மலட்டுத்தன்மை ஆகுது, தண்ணி மலட்டுத்தன்மை ஆகுது, காற்று வந்து என்ன ஆகுதுன்னா மாசுபடுது,
நஞ்சான உணவுகள் நமக்கு கிடைக்குது. அதை சாப்பிடக்கூடிய நம்ம உடம்புலேயும் வந்து என்னென்னா கழிவுகள் வந்து வருவதற்கு காரணமாக இருக்கிறது வந்து இந்த செயற்கையான உரங்களை போடுறதுனால. இப்போ ஒரு காலத்துன்னு பார்க்கும்போது நம்ம வயல்வெளியிலன்னு பார்க்கும்போது நண்டுகள் இருக்கும், பாம்புகள் இருக்கும், தவளைகள் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த விலங்குகளை பார்க்கவே முடியாமல் போயிட்டு. ஆமாம், மண்புழு இருக்கும். மண்புழு எல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் மேலும் கீழும் போகிறதுனால வந்து என்னென்னா மண்ணை வந்து உழுதுறதுக்கு நம்ம இது பண்ணுறதுக்கு, அப்போ தாவரங்கள் வேர்கள் எல்லாம் போகிறதுக்கு அந்த இதை அதை சாப்பிட்டு இப்போ வந்து செயற்கை முறையில் மண்புழுவை வச்சு நம்ம உரங்களை தயாரிக்கிறோம். செயற்கை முறையில் தயாரித்து போடக்கூடிய இதுக்கும் மண்புழு தயாரிக்கக்கூடிய உரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா செயற்கை முறையில் நம்ம தயாரித்து அந்த உரத்தை தான் போடுறோம். அதுக்கு நம்ம படித்து அதுக்கு நம்ம இது பண்ணுறோம். ஆனால் அதே சமயம் அது மண்புழு வந்து தன்னாக மேலும் கீழும் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த மண் வந்து நைஸ் ஆகிற சமயத்தில் வேர்கள் வந்து போகிறதுக்கு தண்ணிகள் வந்து அதில் தங்கி நிற்கிறதுக்கு எல்லாம் வந்து அதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அதனால் மண்புழுனால் அது தயாரிக்கக்கூடிய இதுக்கும் நான் மண்புழு உரத்தை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மண்புழு அதான் இயற்கை முறையில் தயாரித்தா நமக்கு எந்த விதமான செலவும் இல்லை. செலவு இல்லாமல் அது தயாரிக்குது. அது இவ்வளோ நன்மை இருக்குது. மற்றது செலவு பண்ணி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, மனித எனர்ஜியை வந்து நம்ம செலவு பண்ணி இதை செலவு பண்ணி தான் அதை வந்து என்ன செய்ய வேண்டியதுன்னா தயாரிக்க வேண்டியிருக்கு. மற்றதுக்கு நம்ம மனிதனுடைய எந்த விதமான ஒரு இதையும் நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை. அதே வந்து என்ன செய்யுதுன்னா தயாரிச்சிருது. அதனால் அதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு நல்லது. நம்ம செயற்கையான முறையில் இது பண்ணுறதுக்கும் இயற்கையான முறையில் இருக்கிறதுக்கும் நல்லது. அதனால் இயற்கையை வந்து நம்ம எப்போதுமே என்ன செய்யணும்னு பார்க்க இதுதான் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பயிராகட்டும், இப்போ அதிக அளவில் வந்து மக்கள் வந்து இந்த செயற்கை உரங்களை போட்டு அதனுடைய உற்பத்தியை வந்து நம்ம பெருக்கிறாங்க. அதே இது நம்ம பார்க்கும்போது இந்த இயற்கை முறையில் அந்த உரங்களை கொடுத்தா அந்த அளவுக்கு உள்ள பலன் வந்து அந்த பயிர்லேருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? அதாவது நம்ம இந்த மண்ணை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுட்டு ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்குது. மண் எப்படிப்பட்ட மண் இருக்கணும், அதுக்கு தண்ணி எப்படிப்பட்டது, கிளைமேட் எப்படிப்பட்டது, இதெல்லாம் இருக்குது. அந்த கிளைமேட் அந்த இதுகளை கணக்கு பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ நெல் போடுறேன்னா அதுக்கு தண்ணி வேணும், கீரை போடுறேன்னா அதுக்கு தண்ணி அதே போல் விட்டாச்சுன்னா கீரை அழிஞ்சு போகும். அப்போ ஒவ்வொரு பயிரினங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அது ஒவ்வொரு பயிரினங்களுக்கும் என்னென்னு பார்த்து அதுக்கேற்ற சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா உருவாக்கிட்டு அதுக்கேற்ற கிளைமேட்டையும் உருவாக்கி அதுக்குள்ளே அந்த இதுகளை நம்ம நட்டாச்சுன்னா இதுகளுடைய உற்பத்தியும் வந்து என்னென்னா அதிகமான முறையில் தான் இருக்குது. அதனால் அது வந்து ஒரு பெரிய இது இல்லை. அது வந்து இருக்குது. அது இல்லைன்னு சொன்னால் தான் அந்த உற்பத்தி வந்து செயற்கை முறையில் உள்ள பாரம்பரிய விதைகளுக்கு வந்து அந்த அதுக்கு இது கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக இருந்தால் அதுக்கு உற்பத்தி வந்து இது வந்து நிறைய இருக்குது. இல்லைன்னா அதுக்கு குறையுது. ஆனால் அதை வந்து ஒவ்வொரு பயிரினங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணக்கூடியமே நமக்கு அதுக்கு உற்பத்தியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம செயற்கை உரங்கள் போட்டு எவ்வளோ விளைவிக்கிறோமோ அதே போல் வந்து நம்ம அந்த இயற்கை உரங்களை போட்டு நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம விளைச்சலை வந்து எடுக்கலாம். கண்காணிப்பும் அந்த பராமரிப்பும் முக்கியத்துவம்னு சொல்கிறீங்க. ஆமாம், பராமரிப்பும் முக்கியம். அதுக்கு அந்த ஒவ்வொரு பயிரினங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, சூழ்நிலை, கிளைமேட்டு, அந்த இதுகளை அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா அதுக்கு இது வந்து நமக்கு அதிகமான முறையில் நமக்கு விளைச்சல் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அது சாப்பிடக்கூடிய நமக்கு ஆரோக்கியம் வந்து பாதுகாக்கப்படுது. சரி, இந்த மாதிரி நீங்கள் கூட வந்து இயற்கை முறையில் வந்து நீங்கள் விவசாயம் செய்யும்போது உங்கள் தோட்டத்திலேருந்து பார்க்கும்போது வந்து என்ன அளவுக்குள்ள பலனை வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க? நம்ம எதிர்பார்க்கக்கூடியதை விட அதிகமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அது கரெக்டாக நான் போட்டாச்சுன்னா இப்போ இஞ்சிக்கு ஒரு இடம் என்னென்னு கேட்டால் இஞ்சி போட்டிருந்தேன். இப்போ மழை பெய்து நிறைய ஏகப்பட்டது, அப்போ தண்ணினால் அது நாசம் ஆயிருமோன்னு நினச்சேன். ஆனால் அந்த இஞ்சி வந்து 6-7 கிலோக்கு மேலே ஒரே மூட்டில் கிடச்சிது. ஒரு மூட்டிலேருந்து 6-7 கிலோ கிட்ட கிடச்சிது. அப்போ அதுக்கு வந்து தண்ணி அதிகம் வேணும், தேவை இருக்குது. அப்போ நம்ம தண்ணீரை அந்த அளவு கொடுக்கணும். அதே போல் ஒவ்வொரு பயிரினங்களுக்கும் ஒவ்வொரு இது கிளைமேட்டு அந்த இதுகள் என்ன அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்களும் நமக்கு அதிகமாக தான் கிடைக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இயற்கை முறையில் வந்து விவசாயம் செய்யும்போது அந்த பொருட்களை வந்து நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க? நான் இயற்கை முறையில் பண்ணுறது இப்போ வந்து நான் இப்போ இஞ்சி பண்ணியிருந்தேன். அப்போ சில ஆட்களுக்கு சில உடம்பு பாதிப்பு வந்தது. பாதிப்பு வந்த பிறகு அதை சூப்பெல்லாம் இதெல்லாம் பண்ணி அதை குடித்தது அந்த பாதிப்புலேருந்து விடுபட்டாங்க. அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க. நான் சந்தையில் போய் கொடுக்கறது இல்லை, மற்றபடி ஆட்கள் கேட்குறாங்க, கேட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து அந்த இஞ்சி சாகுபடி செய்கிறனால வந்து பக்கத்தில் உள்ள விவசாயிகளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. முழுக்க வந்து இயற்கை முறையில் சாகுபடி செய்யணும், அவங்களே வந்து உங்கள் தோட்டத்தில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம், தோட்டத்தில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. மற்றபடி வீட்டுக்காரங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தேவைக்கு நம்ம கொடுக்க முடியலை. இதனால் மனுஷனுக்கு வரக்கூடிய ஹெல்த்தை பற்றி அவங்க அறிஞ்சதுனால இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது பழங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது பழங்களுக்கும் அதே போல் தான் பக்கத்து கடைகளுக்கு நம்ம கொடுத்தாலும் அவங்க வாங்குறாங்க. இப்போ என்ன அளவில் வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் செய்கிறனால உங்களுடைய ஆரோக்கிய நன்மைன்னு பார்க்கும்போது என்ன அளவில் இருக்குது? இப்போ எனக்கு முன்னுக்கு சுகர் வந்து 400 சில்லரை இருந்தது. பிறகு நான் சாப்பாடை மாற்றினேன். நவதானியங்கள்,
காலையிலையும் சாயங்காலம் நவதானியங்கள் தான். நவதானியங்களில் தான் டிஃபன் சாப்பிட்றது, மத்தியானம் மட்டும்தான் சாப்பாடு. நார்மல் லெவலுக்கு வந்தாச்சு. எனக்கு இன்னும் 69 வயசு ஆகுது. 69 வயதானாலும் இன்றைக்கி நான் வந்து கண் பார்வை இருக்குது, பல் பாதிப்பு இல்லை. நான் வந்து இயற்கையாக நடந்து 4-5 கிலோமீட்டர் கூட நான் நடந்து போகக்கூடிய அளவில் இருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து வேலை செய்யக்கூடிய அளவில் எனக்கு ஆரோக்கியம் வந்து இன்றைக்கி என்கிட்ட இருக்குது. இப்போ அதனுடைய முக்கிய காரணம்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த இயற்கை விவசாயத்தில் செய்கிற அந்த விளைபொருட்களை வந்து நம்ம உணவாக எடுக்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாமா? ஆமாம், இன்றைக்கி உடல் ஆரோக்கியமாக தான் இருக்குது. எனக்கு கண் பார்வை இருக்குது, கண்ணாடியை நான் போடலையே. பிறகு நான் கொஞ்சம் வேலைகளை செய்கிறேன், அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குது. எனக்கு அந்த நோய்கள் வந்து எதுவுமே வாரதில்லை. எல்லாம் வந்து நான் தெளிவாக தான் இருக்கிறேன். இன்றைக்கி 69 வயதானாலும் 69 வயதில் இன்னைக்கு எனக்கு கூட படித்தவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து பல விதமான சிக்கல்கள்லாம் இருக்கிறாங்க. என்னை பார்த்தாலே சொல்லுவாங்க, குமார் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்னன்னு. அப்போ நான் இப்படி சொல்லுவேன். அதுக்கு முக்கிய காரணம்னு பார்க்கும்போது இயற்கை விவசாயம், அதில் கிடைக்கிற அந்த உணவுப் பொருட்கள் தான். அந்த உணவுப் பொருட்கள். அப்போ இவ்வளோ நேரம் வந்து மனித ஆரோக்கியத்திற்கு இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம். இதுவரை மனித ஆரோக்கியத்திற்கு இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் நட்டாலம் PN ஜெயக்குமார் அவர்கள். உடன் உரையாடியவர் T. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.